இங்கேருந்து பாட்டில் தூக்கிட்டு போறாங்க இவங்க. இன்னைக்கு நைட்டு எப்படி என்ஜாய் பண்றது? அந்த சினிமாக்காரன் புத்தி ஆராய்ச்சி எடுத்து வை கிளாஸை. இதே மனநிலையில தான் இன்னைக்கு இந்த விஜய் கும்பல் போகுது. வேற ஒண்ணுமே இல்லை. இவங்க அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு போறாங்க? பாஜக எடுக்கிற இடத்துல கையெழுத்து போட்டு வர போறாங்க, அவ்வளவுதான். விஜய் ஒரு கொள்கைவாதியும் கிடையாது, மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டவனும் கிடையாது. தாவேகா தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சியும் கிடையாது. அவங்க ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏமாற்றத்துல பல இது வெடிச்சிருச்சு. அப்படி நான் மக்களோடு மக்களாக நிற்பேன் கூட்டுட்டு ஓடி விட்டாரு. நான் பெண்களோடு பெண்களாக நிற்பேன், அவர் வீட்டு பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுது. இந்த மாதிரிதான் ஒண்ணும் நீங்க தான் 214 தொகுதி தடிச்சு நிற்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் நிக்க மாட்டேன்ட்டீங்க? உங்களுடைய தலைமை ஏத்துக்குச்சா அதிமுக? அப்புறம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. பாஜகவை எதிர்க்கிறீங்க, கொள்கை எதிர்க்கிறீங்க. எங்க எதிர்த்தீங்க? எல்லாம் அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். உன்னை ஏன் ஒன்னா போடுவான், போட்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வைப்பான். ஒண்ணு கூட்டணிக்கு வா, இல்ல ஒதுங்கி நின்று இந்த தேர்தல் போட்டு. ஆமா, இவர் ஒன்னும் தமிழ்நாட்டுக்காக ஒண்ணு ஒரு அரசியலுக்குலாம் வரலீங்க. விமர்சனம் பண்ணாரு, மாட்டிக்கிட்டாரு, முடிக்கிறாரு, அவ்வளவுதான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். அண்மையா விமர்சையா பேசப்படக்கூடிய விவகாரம் தமிழக வெற்றிக்கழகம் திரு விஜய் டெல்லிக்கு போயிட்டாரு. போகும்போதே அவ்வளோ சர்ச்சை. தன்னுடைய அந்த ஃப்ளைட் தாமதம், காரணம் பல காரணங்கள் சொல்லப்படுது. நீங்களும் கிறிஸ்துமஸ் பார்ட்டின்னு சொன்னீங்க, கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து சொல்லிட்டு வரீங்க. இப்போ டெல்லியில் கிறிஸ்துமஸ் பார்ட்டியா என்ன நடக்க போகுது? அதான் போகும்போது இவருடைய பேக்கில் கத்திரிக்கோள் இருக்குது. இவர் கூட போனவர் அந்த மாபெரும் அறிவாளி, அவன் கையில் விஸ்கி பாட்டில் இருக்குது. இவங்க எந்த முகத்தோட போறாங்க பாருங்க. இவங்கள போயிட்டு உரிமைக்காக போராட போறாங்க. போய் அங்க போயிட்டு ஹோட்டல்ல போயிட்டு தங்கின உடனே, ஏன் அங்கெல்லாம் கிடைக்காதா? இவ்வளவு தனி ஒரு ஃப்ளைட்டை போட்டு போறீங்களா? ஏடா அங்கே கேட்டானே விஸ்கியை கொடுப்பான்ல காஸ்ட்லியா. இங்கேருந்து பாட்டில் தூக்கிட்டு போறாங்க இவங்க. எக்கிப்டா போறாங்க. இன்னைக்கு நைட்டு எப்படி என்ஜாய் பண்றது? அந்த சினிமாக்காரன் புத்திய காத்தால இருந்து உழைச்ச உடனே ஆராய்ச்சி எடுத்து வை கிளாஸை அப்படின்றால அதே மனநிலையில தான் இன்னைக்கு இந்த விஜய் கும்பல் போகுது. வேற ஒண்ணுமே இல்லை. இவங்க அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு போறாங்க? பாஜக எடுக்கிற இடத்துல கையெழுத்து போட்டு வர போறாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, விஜய் ஒரு கொள்கைவாதியும் கிடையாது, மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டவனும் கிடையாது. தாவேகா தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சியும் கிடையாது. அவன் உண்மை. அவங்க ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏமாற்றத்துல பல இது வெடிச்சிருச்சு. அப்படி நான் மக்களோடு மக்களாக நிற்பேன் கூட்டுட்டு ஓடி வந்துட்டாரு. நான் பெண்களோடு பெண்களாக நிற்பேன், அவர் வீட்டு பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுது. இந்த மாதிரிதான் ஒண்ணும் இந்த ஆள் எங்கேயும் நிக்க போறதில்லை, எதுக்காக இருக்க போறதில்லை. அவரு ஒரு நடிப்பு ஒண்ணு நடிக்கிறாரு, பஸ் மேல ஏறி நின்றுக்கிட்டு, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி அவருக்கு அரசியலும் தெரியாது, ஒரு படப்பும் ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு அடி அடிச்சதுன்னா நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றத தவிர வேற எதுவுமே கிடையாது. யாரை செலவு பண்ண வைக்கிறாரு, அவனுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்வி. ரோட்டு இந்த மக்களை ஏமாத்தி இருக்கிறாரு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவை எதிர்க்காமலேயே கிட்டத்தட்ட 2 வருஷத்தை அவர் தள்ளிட்டாரு. இப்ப டெல்லிக்கு போறாரு விசாரணைக்காக. இவர் உள்ளபடியே இவர் ஆனஸ்டா இருந்தாரு அப்படின்னோம்னா, எதுக்காக எனக்கு விசாரணை கூப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியலை. ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எதுக்காக என்னை கூப்பிடுறாங்கன்னு புரியலை. என்கிட்ட எல்லாத்தையும் விசாரணை நடத்திட்டாங்க. சார்ஜ் ஷீட்டு தான் ஃபைல் பண்ணணும், ஃபைல் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க எதுக்கு மறுபடியும் கூப்பிடுறாங்கன்றது புரியலை. நான் போகத்தான் போறேன். ஆனால் ஒன்று, நான் போவேன், இது துணிச்சலோடு எதிர்கொள்வேன், நான் திரும்பி வருவேன். இல்லை நான் திரும்பி வராது கூட போகிறேன். ஆனால் ஒருபோதும் பாஜகவோடு தாவேகா கூட்டணியில் சேராது அப்படின்னு சொல்லியிருந்தானே இன்னைக்கு அவன் பெரிய ஆளு. அந்த லூஸுக்கு அந்த அந்த இது கூட இல்லை. ஆமாம், நான் லூசுன்னு ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் கூட புரியல பாருங்க. இப்போ நீங்கள் இருந்தாங்கன்னா நான் அதான் சொல்லுவாங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நெகட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. உன்னை பற்றி ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் நிலவுது. நீ என்ன சொல்லணும்? ஏர்போர்ட்ல இந்த பாரு போகிறேன், விசாரணைக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க, ஆஜராக போகிறேன், என்ன வேணாலும் நடக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் ஒரு விஷயம், எல்லாரும் கூட்டணின்னு சொல்கிறாங்க, எழுதி வச்சுங்க, பாஜக தாவேக கூட்டணி கிடையாது. நான் வரலாம், வராத போகலாம், எப்படி வேணாலும். ஆனால் அந்த கூட்டணி மட்டும் கிடையாது. ரைட்டா? வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா இன்னைக்கு அதான் செய்தி. சொல்லலையே, விஸ்கி பாட்டிலோட போகுது, அப்புறம் என்ன ஆகுது? அது தனிநபருடைய விவகாரம். அந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல வேணாம். தனிநபருடைய கதை அப்படின்னு தான் சொல்றான் அவன். வீட்டுல டொமஸ்டிக் வயலன்ஸை கூட அன்னைக்கு அந்த
பெட்டிஷன் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தாங்களே ம். கோர்ட்ல, ஆமா. அதை எடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ம். இழுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு குபுரி இருப்பாங்க தெரியுமல்ல, அங்க உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல. டொமஸ்டிக் வயலன்ஸ் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடினமானது தெரியுமா இங்க? ஆ. ஏதோ ஒண்ணு காப்பாத்தின அவன் பொண்டாட்டி எடுத்துட்டு போயிட்டு பெட்டிஷனை போட்டா, விவாகரத்து ஜீவனாம்சம்ட்டு. ம்ஹும். வேற மாதிரி உன்னை பழி வாங்க நினைச்சிருந்தானே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தானே உன் கதை கந்தல். இப்ப நீங்க எங்க வந்துட்டு சிபிஐ இங்க வந்துருக்கணும் விசாரணை நடத்த உனக்கு. ஏன்னா இதோ இங்க ஏதாவது சப்ஜெக்ட்ல நாங்க சேர் போடுறோம், உட்காந்து கேட்டுக்கோ. சிறைக்கு உள்ள அவரு, சிறைக்கு உள்ள நீங்க நின்று விசாரணை நடத்திக்க, பதிவு பண்ணிட்டு போங்கன்ற அளவு கேட்டுக்கோ. எனக்கு முக்கியமான கேள்வி இருக்கு. நேத்து நீங்க தனியார் தொலைக்காட்சியில ஒரு டிபேட்ல இருந்தீங்க. அதுல நீங்க ஒரு கருத்த முன் வச்சீங்க. அதிமுகவோட அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி, தான் ஒரு முதல்வர் வேட்பாளர் ஆக்குறதுக்கு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அப்போ பேசுனாங்கன்னு சொல்றீங்க. சரி. அப்போ பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்ததா? இப்ப ஏன் நீங்க வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ள போயிருவாரா? பாஜகவோட கூட்டணி இல்ல, அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி போச்சு இல்ல, அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி சேரக்கூடியவர்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களா நீங்க? அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பாஜகவோடையும் திமுகவோட தவிர எந்த கட்சியோடய கூட்டணிக்கு நாங்க ஆமா. சொன்னீங்களா இல்லையா? அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா இல்லையா? ஏன் நடத்துறீங்க? நீங்க தான் 234 தொகுதி தடிச்சு நிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் நிக்க மாட்டேன்ட்டீங்க? உங்களுடைய தலைமை ஏத்துக்குச்சா அதிமுக? அப்புறம் ஏன் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? பாஜகவை எதிர்க்கிறீங்க, கொள்கை எதிரி. எங்க எதிர்த்தீங்க? எல்லாம் அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். இல்ல நம்ம முழுக்க முழுக்க இப்ப டெல்லிக்கு அவர் கிளம்பி போனது நேரா அவர் வந்து பிஜேபி இவ்வளவு காலத்துக்கு ஏங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல? நீங்க அதை சொல்லுங்க. விஜயோட நீங்க அன்னைக்கு விசாரணை முடிச்சிட்டீங்க. எல்லாரோடையும் விசாரணை முடிச்சுட்டு தானே விஜய்க்கும் விசாரணை முடிச்சீங்க. சிபிஐ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண வேண்டியதானே? சிபிஐ இந்த வழக்கு மட்டும் தான் சுணக்கம் காட்டுதா இல்ல எல்லா பல வழக்குகளுக்கு நம்ம போஃபோர்ஸ் பியரிங் பேர ஊழல் வழக்குல இருந்து எல்லாமே இருக்குதோ. இப்போ மடத்துக்குளம் இங்க என்ன ஆச்சு? நகையும் கண்டுபிடிக்க முடியல, நகை இருந்துச்சான்னு தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போயிட்டான், உடனே கேஸை முடிச்சு வைக்கிறேன். அப்ப அந்த உயிருக்கு என்னடா அர்த்தம்? அந்த அஜித்குமார் சாவடிக்கப்பட்டான், அதுக்கு என்ன அர்த்தம்? அவனும் குற்றவாளி இல்லை, புகார் கொடுத்தவனும் குற்றவாளி இல்லை. அப்ப என்ன ஆச்சு? நகைன்றது அது என்ன? அது தொங்குது, அது என்ன இன்வெஸ்டிகேஷன்? இது ஏத்துக்குவீங்களா? அதை நீங்க அந்த பறி கொடுத்த அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அது. இப்படிதான் சிபிஐனுடைய விசாரணை நடக்கும். இப்படிதான் போஃபோர்ஸ் பேருங்க வேற ஊழல் வழக்கில் செஞ்சாங்க. இப்ப சொல்லிச்ச கெஜ்ரிவால் அவங்களுடைய வழக்குல மதுபான கொள்கை வகுப்பு ஊழல் என்ன சொல்லுச்சு? ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை, ஒண்ணு இல்லை. அப்படி சொல்லிட்டு விசாரணை அதிகாரிகளை வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும்னே கோர்ட்டு சொல்லிடுச்சு. அது சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டு சொல்லிடுச்சு. இதுதான் சிபிஐ. பார்ப்போம் இவங்க என்ன விளையாட்டுறாங்கன்னு பார்ப்போம். இது எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதனால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது விஜய் இல்ல அவர் ரொம்ப தூய்மையானவர் அப்படிலாம் சொன்னீங்கன்னா எல்லாம் மாட்டிடுவாங்க ஜனங்க. பார்த்துடலாம். இப்போ ஒரு எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, நீங்க உட்பட இப்ப அங்க டெல்லிக்கு போறது கூட்டணி ஃபார்மேஷன் பண்ணதா? இல்லாட்டி ஏங்க சார்ஜ் ஷீட் எவ்வளவு நாள் ஃபைல் பண்ணா சொல்லுங்க. இப்ப மறுபடியும் கூட்ட விசாரணைக்கு அப்படின்னு எது கூப்பிடுற நீ? சார்ஜ் ஷீட்டை ஏன் நீ ஃபைல் பண்ணல? 60 நாள்ல பண்ணணும், இல்ல 90 நாள்ல பண்ணு. இல்ல விஜய் எல்லாம் விசாரணை முடிச்ச உடனே பண்ணிருக்கலாமே, ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு எழுதுறதுக்கு? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? ஆனா இப்ப விசாரணைக்கு அவர் ஆஜராக போறாரு. நாளைக்கு விசாரணை நடக்க போகுது. எத்தனை மணி நேரம் விசாரணை நடக்கும்? அதெல்லாம் வந்து பெரும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. என்ன விசாரிக்க போறீங்க? இது வரைக்கும் விசாரிக்காத விட்டது விஷயம் என்னது? ஜான் ஆரோக்கியசாமி சேர்த்து விசாரிக்க போறேன்றீங்க, அது நல்லது. அடுத்தணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. கையால் எடுத்துறதை விட கட்டையை வச்சு எடுத்துறாங்க கருத்துல, வேற ஒண்ணும் இல்லை. பாப்போம் என்ன ஆகுது, எது பிதுங்குதுன்னு பார்ப்போம். அதே 2 நாள் கழிச்சு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. வரட்டும், நல்லதுதான், வரட்டும். இல்ல அதுல என்ன பின்னணி இருக்கும் சார்? அவருக்கும் ஒரு பின்னணி இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல தமிழக அரசையும் அதுல இம்ப்ளிகேட் பண்ணலாமான்னு பாப்பானுங்க. வேற என்ன, அமித்ஷா தானுங்க, என்ன பண்ணுவாரு வேற அவரு? தமிழக அரசையும் இம்ப்ளிகேட் பண்ணு, பாதிக்கு பாதியா பிரிச்சு போட்டுரு, இவங்க தான் மூல காரணம், இருந்தாலும் அங்கேயும் சரியான ஏற்பாடு இல்லை, அந்த மாதிரி ஒரு குறுகிய சாலையில் அப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துப்பட ஒரு கருத்து சொல்லப்படுது. அதாவது அவர் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டது கூட்டணியினுடைய அழுத்தம் தான், கூட்டணி அவர் வந்து போயிடுவார் அப்படின்ற ஒரு விவகாரம். மற்றொரு விவகாரம், அவர் வந்து அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்துவது, அவர் அரசியலிலே ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாஜக அவருக்கு அழுத்தம் கொடுக்கும். தாராளமா கொடுக்கலாம். உன்னை ஏன் ஒன்னா போடுவோம்,
போட்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைப்போம். ஒன்று கூட்டணிக்கு வா, இல்லை ஒதுங்கி நில்று, இந்த தேர்தல் நாங்கள் போட்டு ஆமாம் தேர்தல் நாங்கள் போட்டியிட போகிறதில்ல இப்படின்ட்டு. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்காக ஒன்றும் இவர் அரசியலுக்குலாம் வரலைங்க. அவர் ஆசைக்கு வந்தார், திமிர்த்தனம் பண்ணாரு, மாட்டிக்கிட்டாரு, முடிக்கிறாரு, அவ்வளோதான். அவர் என்ன பண்ண போறாரு? இல்லை சார், நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் ஜூம் மீட்டிங்கில் கூட நான் வந்து இனி எனக்கு இதுக்கப்புறம் சினிமாலாம் கிடையாது, ஃபுல்லாக அரசியல் தான், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். நீங்க அவருக்கு இதுக்கு மேலே சினிமாவும் கிடையாது, இதுக்கு மேலே அரசு மீண்டும் ஸ்டாலின் ஜெயிச்சு விட்டாரு, ஆட்சி வந்துட்டாரு, இவருக்கு ஏது அரசியல்? கணிசமான ஒரு ஓட் பெர்சன்டேஜ் அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் நீ? ஐயா உனக்காக ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சு விட்டாங்க, சும்மா ஓகே என்ன பண்ணுவோம் அந்த 10 எம்எல்ஏ? அடுத்த 5 ஆண்டுகள் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வாங்க. என்ன ஆக்கப்பூர்வமான அரசியல் இது வரைக்கும் நீ பண்ணிருக்கிற? என்ன பண்ணிருக்கிற இது வரைக்கும் அரசியல்? என்ன பண்ண தெரியும் உனக்கு? அந்த 10 எம்எல்ஏக்களை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சந்திப்ப? 6 மாசம் ஒரு தடவை சந்திப்ப. இல்லாட்டி ஒருவேளை அவங்க பாட்டில் எடுத்துருந்தாங்கன்னா ஆதவர்ச்சின மாதிரி உட்காந்து ஓட்டத்தையும் சதி பண்ணிக்கிறது, ஆட்டி காட்டலாம், யாருக்கு தெரியும்? திருப்பி திருப்பி தனிநபர் எதற்கு போற? எவ்வளவு சீரியஸா அந்த நாடு போயிட்டு இருக்குது. அப்ப அவனுடைய அந்த சீரியஸ்னஸ் இல்ல, அதுக்கு தான் நான் சுட்டி காட்டுறேன். நீ சீரியஸா இருந்திருந்த அப்படின்னோம்னா இந்த மாதிரி நேரத்துல இது தேவையா அப்படின்னு நினைப்பல. அங்க போயிட்டு கிடைக்காதா? அப்ப அவனுடைய அக்கறை எங்க இருக்குது பாருங்க. சாயந்தரத்தை எப்படி கொண்டாடுறது, அதுல இருக்குது அவனுடைய அக்கறை. இல்லாட்டி பாட்டிலுக்கு என்னங்க வேலை? 7 பேர் போனாங்க, 7 பேர் + 7 பாட்டிலும் போச்சு அப்படின்னு சொன்னா என்ன இருக்குது அதுல? இப்போ கூட்டணி கணக்குனா அப்போ எத்தனை தொகுதிகள் வரை விஜய்க்கு வழங்கப்படும்? எல்லா நாளிதழ்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் 45 தொகுதிகள் வரை வழங்க போறாங்க, இன்னும் சொல்ல 60ன்றாங்க. முதல்ல அவங்க 110 இருந்தாங்க, இப்ப 60 வந்திருக்காங்க, 45 வந்திருக்காங்க. 20 சீட் தராரா பாருங்க எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மட்டும் தானே சீட்லாம் இருக்குது. எடப்பாடி கொடுத்து விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய நிலைமையில அந்த அளவுக்கு ஆமா, என்னது எடப்பாடியோட ஒரு பெரிய கிங் அவரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளவுதான். 20 சீட்டு முடிஞ்சு போச்சு. இவங்க தான் வந்துட்டு ஆள் இல்லாத, நிக்கிறதுக்கு ஆள் இல்லாத அங்கங்க பணக்காரனை தேடுறாங்களா? ஓ ஆமா, 20 கோடி செலவு பண்றவங்களா பார்த்து நீங்க வாங்க, நாங்க உங்களை அட்ரஸ் பண்றோம் எங்களோட வேட்பாளரான்ட்டு. கட்சிக்காரன் எப்படிங்க நிப்பான்? இந்த கருத்து கணிப்புலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 50 சீட் அதெல்லாம் தான் அந்த காலத்துல இருந்து சத்தியம் தொலைக்காட்சி பண்ணிட்டு இருக்கிறானு. சத்தியம் தொலைக்காட்சி அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறான். விஜய்க்கு இவ்வளவு போகுது, விஜய்க்கு இவ்வளவு போகுது, விஜய்க்கு இவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்பதான் நிறுத்திக்கிட்டான், வேணாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்ப 20-25 ஒரு சீட்டு வேணும் அப்படின்னா 2 கோடி கட்சி கொடுக்கணும், 2 கோடி பூசி ஆனந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் எங்க போறது? வீடை வித்துட்டு புடிச போட்டுக்க வேண்டியதுதான். இல்ல இப்ப கூட்டணிக்கு கூட அவர் வந்து 234 கேண்டிடேட் போட வந்து அவருக்கு கெப்பாசிட்டி இல்லாதனாலதான் இப்ப போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து. அதெல்லாம் கிடையாது, போயிட்டு சிக்கிட்டாரு இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐயா காசும் செலவு பண்ண மாட்டேன், கேண்டிடேட்டை யாருன்னு தெரியாதுங்க அவங்களுக்கு. 60 பேர் நேர்காணல்லாம் பண்ணிட்டாரு தலைவர். அப்புறம் 60 பேர் தான் இருக்கிறாங்களா? மற்றவங்க எல்லாம் எப்ப பண்ண போறீங்க? அடுத்த கட்டத்துல பண்ணலாம். நீங்க அதுக்குள்ள நீங்க டெல்லிக்கு கூப்பிட்டீங்க, பாவம். கூப்பிட்டதுக்கு அப்புறம் தானே வந்துட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க உனக்கு. சரி, முதல் நாள் பண்ணேன், ஓகே பண்ணிட்டேன், ரைட்டா. அது 9ஆம் தேதி, அடுத்த நாள் 10ஆம் தேதி இருக்குது, 11ஆம் தேதி இருக்குது, 12ஆம் தேதி இருக்குது, 13ஆம் தேதி இருக்குது. இன்னைக்கு தானே நீ போன. அப்ப இந்த 5 நாள்ல எதுவும் செய்யல, ஆள் இல்லை. ஸோ அப்போ நீங்க ஓவராலா கணிக்கக்கூடியது ஜஸ்ட் ஒரு 4 to 5% தான் இருக்கும்னு சொல்ல வரீங்களா டிவிகேவுக்கு? இந்த வரலாம் இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப லக்கி. 4 to 5% பார்ப்போம். ஆனா இளைஞர்கள் மக்கள் வந்துட்டு முட்டாள்கள்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குங்க. மக்கள் சிந்திப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா விஜய்க்கு 5% ஓட்டு கூட சந்தேகங்க. அப்படி வச்சுக்கோங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி வந்து வைக்கப்பட்டது இன்னைக்கு பிரஸ் மீட்ல. நான் வந்து யார் கூட்டணி போனாலும் பரவாயில்ல, நாம தனிச்சு நிற்போம் அப்படின்ற மாதிரி கருத்து அவரும் சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து கில்லிங் இன் சைலன்ஸுக்கு உள்ளாக்கப்படுபவர் திரு சீமான் அவர்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயை அவர் ஓவர்டேக் பண்ணுவாரா, தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைப்பாரா? கருத்து கணிப்புல கூட அவரை வந்து பின்னுக்கு தள்ளி வைப்பாங்க, அப்படி இல்லாட்டி அதர்ஸ்ல வந்து அவரை சேர்ப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைங்க, அரசியல். இவர் எவ்வளவு பண்றாருன்னு இவரால் எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்பட போறது இல்லை. அதனால இவங்களை எல்லாம் பத்தி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இந்த தேர்தலையும் இருமுனை போட்டி தான், அதிமுக திமுக தான், அவ்வளவுதான். அது திமுக பிரம்மாண்ட வெற்றி அடையுன்றீங்க. 51.9% சொல்றீங்க. ஆமா, பின்ன ஏடிஎம்கே 52% எப்படி 2019 53 வாங்கினாங்களோ அது போல ஒரு கிட்டத்தட்ட அதே ஒரு வருன்றீங்க.
நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.